நாம் அதிகமாய் கேட்கிற உபயோகப்படுத்துகிற இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்ட நம்முடைய கண் காணாத, காது கேட்காத, நம்முடைய இருதயத்தில் தோன்றாத இந்த பெரிய வெளிப்பாடு என்ன என்று நமக்கு தெரியுமா? அதுதான் கல்வாரி சிலுவையில் உண்டான இந்த மிகப்பெரிய ரட்சிப்பு. வேதம் சொல்லுகிறது, இதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் அவர்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆனால் நம்முடைய அழைப்பை பார்க்கும்போது நாம் ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கிறது. ஆனால் பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே தேவன் உலக தோற்றத்தின் முன்னே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின மறைக்கப்பட்ட இரகசியமான தேவ ஞானத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு!